65 நாள்ல 30 கிலோவா? அவங்களோட ஒய்ஃப் அதே 65 நாள்ல 22 கிலோவா? என்ன சொல்றீங்க? நம்ப முடியல. இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க. எங்களோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிட்டு பேபி கன்சீவ் ஆகணும்னு சொல்லி அதுதான் மெயின் கோல். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த கப்பலுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா ஒரு குழந்தை அவங்க கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல அவங்க வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, கமிங் டு தி மெயின் பாயிண்ட் வந்து 2 மாசத்துல 30 கிலோ குறைக்கிறது 25 கிலோ குறைக்கிறதுலாம் பாசிபிளா? இவங்க வந்து உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படின்னு டவுட் இருக்குன்னா வந்து இந்த டெஸ்ட் பத்தி எனக்கு தெரியல. பட் இன் ஜெனரல் வந்து இட் இஸ் வெரி வெரி பாசிபிள். இன்ஃபேக்ட் இட் இஸ் வெரி ஈஸி. வெயிட் குறைக்கலாம் கஷ்டமே கிடையாது. நீங்க கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைக்கோஜன் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாகும், உங்களுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் பாடியில கம்மியாகும், எங்க வந்து உங்களுக்கு வெயிட் குறையும். நீங்க வந்து மாங்கன்னு ஓடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்வை நல்ல வெளியில போகும், என்ன ஆகும், உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் கம்மியா வெயிட் குறையும். நீங்க வந்து மோஷன் போனீங்கன்னா அன்னைக்கே உங்களுக்கு வந்து வெயிட் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இல்லனா ரோட்டோரமா பிச்சைக்கார மாதிரி நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா வெயிட் குறையும். மீல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு நான் 3 நேரம் வந்து மீல் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு கொடுத்தா உங்களுக்கு சிவியர் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக்க முடியும். கம்மியாக்கலாம் மேட்டரே கிடையாது. அந்த கம்மியாக்குற வெயிட்டை வந்து உங்களால வந்து சஸ்டைனபிளா கொண்டு போக முடியுமா? அதாவது ஹெல்த்தியா பண்றீங்களா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கொடுக்கீங்களா? புரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்ஸ் எல்லாமே உங்களால கொடுக்க முடியுதா? இது இல்லாம சும்மா வெயிட்டை குறைச்சு யாருக்கு என்ன யூஸ்? நீங்க 10 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுற இடத்துல வந்து நான் 2 கிலோமீட்டர் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் உங்களுக்கு பிரைஸ் தர மாட்டாங்க. 2 கிலோமீட்டர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓடிட்டு அதுக்கப்புறம் கடைசில போய் நீங்க வந்து தோத்துட்டு ரேஸ் விட்டு வெளியில போய் உட்கார்ந்தீங்கன்னா என்ன யூஸ் உங்களுக்கு? உங்களுக்கு வந்து ஹெட்ஸ் அப் ஏதாச்சும் ஒரு ட்ரெயினரோ கோச்சோ உங்களுக்கு வந்து 50,000 ஹாப்பி வெயிட் லாஸ் கிளைண்ட்ஸ் 1 lakh 2 lakh 3 lakh அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை விட ஒரு அப்பட்டமான பொய் இந்த உலகத்திலே வந்து கிடையாது. இல்லனா இவங்களை பொறுத்த வரைக்கும் எது வெயிட் லாஸ் சக்சஸ் அப்படின்னு சொல்லவா? 3 daysல 6 kgs கம்மி பண்ணிட்டேன். மண்டே வந்து 93ல ஸ்டார்ட் பண்ணேன் சார். 3 days டெஸ்டிமோனியல். ஒரு 3 daysல ஒரு ஆளோட லைஃப் எப்படி நீங்க சேஞ்ச் பண்ண முடியும்? அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட மைண்ட் செட் எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிடுவீங்களா? அண்ட் இந்த 6 கிலோ எல்லாமே மேக்ஸிமம் இது வந்து வாட்டர் வெயிட். ஃபேட் 6 கிலோலாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் குறையாது. உங்களுக்கு பட்னியா கிடக்க சொல்லிட்டு அவன் வந்து நல்லா கார்டியோ பண்ண சொன்னா இந்த வெயிட் குறைஞ்சிரும். அண்ட் இத பாருங்க, reduce 3 kgs in 3 hours only ₹299 worth ₹2,500. மனசத்தோட சொல்லுங்க, இந்த 3 கிலோ வந்து ஃபேட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களோட கோல் வந்து வெயிட்ட குறைக்கிறது கிடையாது, ஃபேட்டை வந்து குறைக்கிறது. மசில் லாஸ் நீங்க லூஸ் பண்ணிட்டு, போன் மாஸ் லூஸ் பண்ணிட்டு, வாட்டர் கண்டென்ட் லூஸ் பண்ணிட்டு நான் வந்து வெயிட்ட குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை இது பண்ண போறீங்க? நாளைக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்டா, டயபெட்டிக்கா எல்லா நோய்க்கும் தான் நீங்க வந்து விதை போட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த ஒரு டெஸ்டிமோனியல் 12 kilos in 30 days. ஓகே, எகைன் அவங்க கேட்க 30 days அந்த கேம்ப் அவங்க முடிச்சிட்டாங்க. 31வது நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க? வெயிட் திரும்ப கூடுமா இல்லையா? அப்ப அது குறைச்சு என்ன யூஸ் உங்களுக்கு? யாருக்கு என்ன யூஸ்? I wanted to read this. வாசிங்க. Daily weight fluctuations are practically meaningless. Weekly weight averages can indicate trends. Monthly changes in appearance and clothing fit begin to tell the real story. But last of them, the most important, improvements in your attitude towards yourself matter more than any of these measures. And அடுத்தது most important, the moment dieters realize scale weight doesn't necessarily reflect improvements in body composition, the game changes. The moment dieters shift the focus from losing weight to building better habits and conditioning automatic countermeasures against bad habits, they win the game. நீங்க பண்ற பெரிய தப்பு வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ண யோசிக்கிறதா? ஹெல்த் கெயின் பண்ணனும் யோசிங்க, உங்களோட என்டையர் லைஃப் சேஞ்ச் ஆகும். அண்ட் தயவு செஞ்சு இவ்வளவு நாளையில இவ்வளவு வெயிட்ட குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்றவங்கள நம்பாதீங்க. சீக்கிரம் உங்களுக்கு ஒன்று கிடைச்சா அது சீக்கிரம் உங்களை வந்து விட்டுட்டு போயிடும். பேராசப்படாதீங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராது.